வாழை மரம், அது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடு கலந்த ஒண்ணு. அதில் கிடைக்கும் வாழைத்தண்டு அது ஒரு உணவு மட்டுமல்ல, உடம்புக்கே ஒரு மருந்து. பனானா ஸ்டெம் ரைஸ், நாட் ஜஸ்ட் அ டிஷ், இட்ஸ் அ டீடாக்ஸ் ஃபார் அவர் பாடி. கிட்னி ஸ்டோன் ப்ரிவென்ட் பண்ணும், சுகர் கண்ட்ரோல் பண்ணும், டைஜஸ்டன் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணும். ஹை ஃபைபர் பிளஸ் வைட்டமின்ஸ் நம்ம உடம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கொள்ளும். நம்ம பாரம்பரிய உணவுல ஒரு ஹெல்த் ட்ரெஷர் இதுதான், வாழைத்தண்டு சாதம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன் விஆர்எஸ் பைட்ஸ் ஸ்டால் நீங்க எல்லாருக்கும் கொண்டு வர்றது இந்த ஹெல்த்தி பிளஸ் டேஸ்டி வசைத்தண்டு சடாம் ரெசிபி. முழு வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம விஆர்எஸ் பைட்ஸ் ஸ்டால் சேனலுக்கு. லெட்ஸ் டேஸ்ட் த ட்ரெடிஷன் வித் ஹெல்த். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைத்தண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஊற வச்சு தயிரில் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து என்ன தயிரில் போட்டதுக்கு என்ன காரணம்னா, இது இப்போ வந்து வாழைத்தண்டு இருக்கும், இல்லைன்னா கருப்பாகிடும். இந்த மாதிரி வந்து கருப்பாக ஆரம்பிச்சோம். அதனால் வந்து வாழைத்தண்டு தயிரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் வந்து இந்த அளவில் ஒரு கப் தண்ணி, 2 கப்பா கூட சேர்த்து இது கூட வந்து தண்டுல சால்ட் வந்து ஊறும். அதனால வந்து இதுக்கு தேவையான சால்ட் நம்ம தாளிக்க சொல்லுவோம், சால்ட் சேர்ப்போம். இப்போ சேர்த்தா தண்டுல உப்பு இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் எல்லாம் சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு இதை வந்து குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு இது ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பூண்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 10 பச்சை மிளகாய், கொஞ்சம் கரம் மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. 4 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது 3 எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வரணும் வெயிட் பண்ணி பொன்னிறமாக வரணும் வறுத்து நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக வரணும் நல்லா ஃப்ரை பண்ணால் நம்ம சாப்பிட சொல்ல இந்த கடலைப்பருப்புடைய லைட்டாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பொன்னிறமாக வறுபடுறவர்களும் நல்லா வறுக்கணும். கருவேப்பிலை, கருவேப்பிலை இது 2 நல்லா வறுபடுறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிறது அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி சேர்க்கறதுனால பசங்க வந்து எந்த ஒரு பொருளையும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. வாழைத்தண்டும் சரி, வெங்காயம் சில பசங்களுக்கு வெங்காயம் பிடிக்காது, பச்சை மிளகாய் பிடிக்காது. பச்சை மிளகாய் டேஸ்ட்டு இதுலேயே இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி போகிறதுனால பூண்டு நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி அரைச்சி போட்டால் பூண்டும் சாப்பிடுவாங்க, பச்சை மிளகாவோட டேஸ்ட்டும் தெரியும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இது நல்லா நதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வாழைத்தண்டு வேக வச்சது இது கூட சேர்த்து வாழைத்தண்டு நல்லா
மசாலா சேர்த்து நல்லா வடிக்கணும். இந்த மசாலா எல்லாம் வாழைத்தண்டோட ஒட்டுற மாதிரி இந்த அளவுக்கு கழுவி நிறைய பேருக்கு இந்த கிட்னியில் ஸ்டோன் இருக்கும், அதுக்கோசரம் இதை சாப்பிடலாம். அதுக்காக இது ஒரு மருத்துவ குணம். வாழைத்தண்டு நம்ம வாழை மரத்தில் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. வாழை இலையும் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைப்பழம் எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்து வாய்ந்த ஒரு மருத்துவ குணம். அதனால் இது மிக்சி ஜாரில் இந்த பீஸ்லாம் அரைச்சி தண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி கொதிச்சுட்டுங்களா, இதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதோட வெயிட் பண்ண எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகும். அதனால இந்த ஸ்டேஜில் வறுப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு 2 குடிக்கரண்டி அளவுக்கு வறுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு. இப்போ உப்பு மட்டும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்லோவில் வச்சு வதக்கணும். லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கலரி விட்டுக்கணும். வாழைத்தண்டு சாதம் தொக்கு ரெடி. எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பாடு வடித்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கை கொட்டி கலந்தா வாழைத்தண்டு சாதம் ரெடி.